ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நான் வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதுதான் இப்போது நம்ம அதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாய் சூடாகிடுச்சு. நம்ம அது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கொஞ்சம் ஒரு 50 ml அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. அதனால் வெடித்த பிறகு புதினா சேர்த்துக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது அதை இதில் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்குவோம். அப்புறம் இங்கே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை பல்லாரி வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து இந்த ராஸ்மல் இஞ்சி பூண்டுல ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. அப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மசாலாலாம் நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 50 ml அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்குவோம். மீன்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 முந்திரி இதை வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை கூட சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஞ்சமாக இதெல்லாம் குக் ஆகிடுச்சு மசாலாலாம். இந்த டைமில் நம்ம இந்த குடமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மஷ்ரூம் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் அதை சோக் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். மேலே உள்ள அந்த லேயர் தின்னாக இருக்கும், அதை அப்படியே நம்ம உரிச்சோம்னா வந்துடும். அது மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணிக்குவோம் மூடி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகி வந்துச்சு பாருங்க. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்குவோம். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதுக்குள்ள ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மஷ்ரூமு, இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் பாருங்க, குடமிளகாய்
நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் வந்து தேங்காய் சாதம், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.